ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர், ஒரு விலை உயர்ந்த கார் ஒண்ணு வாங்கினார். அந்த கார் வாங்கினதுல இருந்து ஒரு டிரைவரை கூடவே வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த பணக்காரருக்கு அந்த டிரைவர் 2 பேரும் வந்து பல வருஷம் அந்த கார் வாங்கினதுல இருந்து அந்த டிரைவர் இருக்காரு. அந்த டிரைவர் அவங்க கூடவே இருப்பார், எங்க போனாலும் கூடவே போவார். ஒரு நாள் அந்த டிரைவருக்கு பிறந்த நாள் வந்து, அப்ப அந்த பெரிய பணக்காரர் ஒரு ஜவுளி கடைக்கு போனார். அவர் பெரிய பணக்காரர்னா ஜவுளி கடையில எல்லாருக்குமே தெரியும். உள்ள இருந்து ஓடி வந்து சார் சார் என்ன வேணும் என்ன வேணும்னார். என் டிரைவருக்கு பிறந்த நாள், அதான் ஒரு சட்டை எடுக்கலாம்னு வந்தேன். உள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். சார் இந்த சட்டை 5000, இந்த சட்டை 6000, இந்த சட்டை 7000. இவர் கடுப்பாயிரு. டிரைவர்னு தெளிவா தான் சொல்றேன், போய் 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வாப்பா போப்பா அப்படின்னு. ஒரு மாசம் கழிச்சு இந்த ஓனருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதே டிரைவர் அதே கடைக்கு போனார். உள்ள இருந்தவர் கேட்டார், என்னப்பா டிரைவர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் முதலாளி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. என்ன விசேஷம்? எங்க முதலாளிக்கு பிறந்த நாள், சட்டை எடுக்க வந்திருக்கேன். அப்படியாப்பா, சரி 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 சத்த இரு. டிரைவர்னு தெரியும். ஒரு 1000 2000 எடுத்து போட்டாங்க. டிரைவர் கோவம் வந்துருச்சு. என்னண்ணே முதலாளிக்குங்கிற 5000க்கு எடுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. இப்ப உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கதையில யார் உண்மையான பணக்காரவங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்தவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். வாழ்க்கையில சந்தோஷமும் அதே மாதிரி தான், சிரிப்பும் அதே மாதிரி தான். நாம மட்டும் சிரிச்சா நல்லா இருக்காது, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். எங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமா பாக்குறோம். அடுத்தவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கணுமே தவிர அடுத்தவர்கள் விழும்போது யாரும் சிரிச்சிடக்கூடாது. பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க.